தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள். And God spoke prophetically on the new year. மூணே வார்த்தை தான் கர்த்தர் பேசினார். He only spoke 3 words. என் மூலமா. Through me. ஒன்னு, First thing is ஆட்சி மாற்றம் ஏற்படும். there will be a change in the politics. ரெண்டாவது என்ன தீர்க்க தரிசன வார்த்தை வந்தனா, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் அதெல்லாம் கால மாற்றங்கள் ஏற்படும். And the வெயில் காலத்துல குளிர் காலத்துல வெயில் அப்படி மாற்றி மாறி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். and the climate would change drastically. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சு 3 நாள் அவரு சிஎம் ஏத்துறதுக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் கிறிஸ்துவர் தான், அதுக்காக இல்ல, தேவன் சொன்னார், அதை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அவர் வந்தாதான் நன்மையா அது தெரியாது. தேவன் யாரை நிர்ணயிக்கிறாரோ அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆள முடியும். உலகம் முழுவதும் ஒரு வெயிலோட தாக்கம் 165 வருஷத்துக்கு முன்பாக நடந்த அந்த வெயில் தாக்கம் எல் நினோன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கம் 160 வருஷத்துக்கு முன்பாக வந்தது. உலகம் முழுவதும், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அப்படி வந்து அந்த காலத்திலே லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க. Lots of died because of that. இந்த காலத்துல அதே தாக்கத்தை இந்த ஆண்டு வந்து கொண்டிருக்கு. And the same problem is coming this year. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். The weather and climate is கத்திரி வெயில் இப்பதான் ஆரம்பிச்ச ரெண்டாவது நாள் என்ன ஆயிடுச்சு, மழை புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் ஒரு 7-8 நாளுக்கு மழை இருக்கும், செம்மையான மழை இருக்கும். ஆயத்தமா இருங்க. நியூஸ்ல சொல்லாததெல்லாம் நடக்கும். அதான் கர்த்தர் செய்யற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்கிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஏசப்பா the Lord என்னை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் in any situation என்னை நினைச்சு பார்க்கிறவர். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நீ பாவம் செய்தாலும் சரி செய்யலனாலும் சரி, அவர் நேசிச்சாலும் சரி அவர் நேசிக்கலாம் சரி, அவர் உன் நினைவாவே இருக்கிறார். ஆனா மோசே தேவன் அழைத்து வர சொன்னார் இந்த ஜனங்களே. But God has told to bring. இந்த யுத்தம் என்னுடையதல்ல. This war is not for me. இது கர்த்தருடையது. This war is for God. ஒருவேளை கர்த்தர் உன்னை அழைத்திருந்தார்னா, if God has called you, தேவன் உன்னை வழி நடத்துகிறார்னா, if God is leading உன் குடும்ப பாரத்தையோ கடன் பாரத்தையோ வியாதியை கொண்டு உனக்கு கவலை இல்லை. you don't have to worry about all the problems. பார்த்துக்கொள்வார். சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை அழைத்தவர். சொல்லுங்க வாய் திறந்து, என்னை அழைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். God has called me. அவர் பார்த்துக்கொள்வார். என்னை வழி நடத்துறாருன்னா நீ செயல்படுத்துவதற்கு இல்ல, கர்த்தர் செயல்படுத்து. கடலாண்ட நீட்டு நம்மளாம் என்ன நினைப்போம், கடல் பக்கம் வரும்போது ஒரு வேளை கடல் மேல நடந்து போக சொல்லுவாரோ. We thought that God would make them walk over the water. இல்ல, அந்த தண்ணி எல்லாம் வந்து இவங்க மேல வந்து படுமா. அந்த கடலுக்கு எல்லை போட்டு வச்சிருக்கிறாரு, எல்லை மீறும். இப்படிதான் நம்ம கற்பனை. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், என்ன கேள்விப்பட்டோம், அதுதான் நடக்கும். இவங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பாதையில கால வச்சான் பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த எகிப்தியர் இனி காணாதபடி கர்த்தர் முடியெடுத்து. நீ சபைக்கு வரும்பொழுது நீ எந்த சபைக்கு ஆரம்பத்துல போனியோ, எந்த பாடுகளோடு நீ போன. Just think about what problem did you come. கர்த்தர் அப்போ எதுல இருந்து விடுதலை கொடுத்தார் and how God delivered you. அப்போ அந்த நாள் உன்னை விடுதலை ஆக்கியிருப்பார்னா, இப்ப நடக்கிற பிரச்சனையை கர்த்தர் உன்னை மாற்றி போட்டு. சொல்லுங்களேன், என் தேவன் அன்று எனக்கு அற்புதம் செய்தார். God did a miracle on சொல்லுங்க, that day. நான் அவரை அறியாத போதும் எனக்கு அற்புதம் செய்தார். God did a miracle when I never இப்ப நான் அவரை அறிக்கிறேன். Now I know about him. இப்ப அவர் செய்கிறது மகா பயங்கரமா இருக்கும். அறிக்கை செய்யுங்க வாய் திறந்து. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை அறியாமல் போது எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். Without knowing him, God made me. இப்ப அவரை நன்றாய் அறிந்திருக்கிறேன். இப்ப என் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யற அற்புதம் எவ்வளவு விசேஷம். 55,000 உன் கூட இருக்கவங்க யாராவது 55,000 வாங்குறாங்க சொந்தத்துல இல்ல. அப்ப கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, செலவுகள் ஜாஸ்தியா இருக்குன்னா உன் தகுதியை உயர்த்தி இருக்கிறார். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தேவன் செய்கிற காரியம். ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்காத காரியம், எனக்கு தகுதி இல்லாத காரியம், கர்த்தர் எனக்கு செய்யவே மாட்டாரு, இதெல்லாம் எனக்கு தகுதியில மத்தியில நமக்கு சின்ன காரியம் நடக்கும் பாத்தீங்களா, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது கர்த்தர் செய்த அற்புதத்தை மறந்துடக்கூடாது. இன்னொரு நாள் நீ எதிர்பார்ப்ப கிடைக்காது, நீ அப்ளிகேஷன் போர்டு கிடைக்காது, உன் வாழ்க்கையில கிடைக்காது. அந்த டைம்ல ஏற்கனவே கர்த்தர் எனக்கு +2ல செஞ்சார் பார், எனக்கு காலேஜுக்கு சீட் கிடைச்சார் பார், அதை நினைவு கூறும்போது இந்த காரியம் லேசாய் மாறும். You should think about the way நடந்து வந்த பாதையை காட்டிலும் முதல் என்ட்ரான காரணம் என்ன? You should see how you were called. காசுக்காக உள்ள வந்த? Did you come here for? யாரா சொல்லி உள்ள வந்தனா இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் நான் ஸ்பீச் கொடுக்கிறது தூங்கிட்டு தான் இங்க இருந்து போவேன். அடுத்த முறை சர்ச்சினாவே நான் வர மாட்டேன்னு சொல்லுவேன். Then you won't come here. என்ன வசனம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நேரம் பாடினா சரி, உள்ள வந்து உட்கார்ற பத்தியா
தேவன் அழைச்ச அழைப்பு God பணம் called கொடுத்தல்ல. It is not ஏதோ because of ஒரு money. காரியத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில நடக்காததை நடத்தி காட்டியிருப்பார். வெட்கப்பட்ட மத்தியில உன் சொந்தங்கள் மத்தியில உன் தலையை உயர்த்தி இருப்பார். God will lift up your heads before your relatives. மறந்தால் முடியாது என் தேவன் செய்து கொடுத்திருப்பார். ஜனங்களை 40 வருஷம் டெஸ்ட் வச்சார். உன் வாழ்க்கையில 40 வருஷம் இல்ல, அதுக்கு இடையில இயேசு கிறிஸ்து வந்ததுனால உன் பாடுகள் கொஞ்ச காலம். They're close. தேவன் உன்னை கூப்பிட்டு வழி நடத்துறாருன்னா God has உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் தேவன் தான் பொறுப்பு. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் உன் வாய்க்கால நிரப்புன்னு சொன்ன தேவன் வழி நடத்தினார். to you, Lord. இயேசுவே, Lord, என் பாரத்தை I'm giving. மரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி, கண்ணை மூடி. இயேசப்பா, Close your eyes and என் வாழ்க்கையில செய்த Lord, எல்லா நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. Lord, all my suffering should change. என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் You செய்திருக்கீங்க. have done so many good things for me, அவமானப்பட்ட Lord. மத்தியில When என் times தலையை have- உயர்த்தினீரே அப்பா. You lifted up my எங்க head, Lord. வெட்கப்பட்டு போனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தினீரு. You lifted up my என் head. சொந்தங்களுக்கு முன்பாக என்னை அவமானப்படுத்தாம பாதுகாத்தீரு. You protected me, Lord. அப்பா, ஒன்றுமில்லாத மத்தியில அநேகர் என்னை ஏமாற்றின மத்தியில When I என்னை had ஒதுக்கிற nothing, மத்தியில when people நீர் எனக்கு humiliated me, ஆறுதலா எனக்கு உதவி செய்தீரு. You were the அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்னைக்கு அப்படி செய்தது போல இன்றும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. Lord, do another miracle. அதே போல அந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நினைவு கூர்ந்து இந்த பாரத்தை மறக்கத்தக்க இதே மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? You think that have I faced முதல் a நம்ம similar வாழ்க்கையில problem like வந்திருக்கா? this? Have you faced a similar இல்ல உங்க problem? அப்பா அம்மா வாழ்க்கையில வந்திருக்கா? Or my parents have gone through இல்ல this? வேதத்துல யார் வாழ்க்கையில வந்திருக்கா? Or is அப்ப there any? கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார்? அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அந்த நாள் செய்தீரே, அதே போல இந்த நாள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களே, எனக்கு வசனம் கொடுத்திருக்கீங்களே, 2 வசனத்தை வச்சு ஒரு ஜெபத்தை பண்றேன்னு வச்சுக்க, உன் சிறை இருப்பு நீ கேளாதவைகளும் என் தேவன் தருகிறவர். விசுவாசியர் கொடுத்த காட்டில தேவனை நீ மகிமைப்படுத்த When you glorify அவர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லு. When you thank நீ and கேளாதவர்களை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறவர். நன்மை செய்தது என்னைக்கும் மறக்காதீங்க. you should never forget the good deeds which God அதுக்கு did. பேரு for you. தான் நன்றியுள்ள இருதயம் சொல்லுவாங்க. That is called thankful heart. எவ்வளவு விசுவாசமா இருக்கான் பாருப்பா. என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சேன், அவன் விசுவாசமா இத்தனை நாள் என்ன பாத்துக்கிறான், Yes, இத்தனை நாள் இருக்கான். உங்க வாயில இருந்து வர அதுதான் கர்த்தர். அதான் And that's what God நீ expects. செய்ய போறதுக்கு விசுவாசிக்கிறத காட்டிலும் செய்ததுக்கு விசுவாசமாயிரு. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, Today's God's word is, ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். I would like to share an இந்த important ஆண்டு news. நியூ இயர் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? நியூ இயர் சர்வீஸ்ல தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் And God spoke prophetically on the new year. 3 வார்த்தை தான் கர்த்தர் பேசினார். He only spoke 3 words என் மூலமா. through me. ஒண்ணு, First thing is, ஆட்சி மாற்றம் ஏற்படும். there will be a change in the politics. ரெண்டாவது என்ன தீர்க்க தரிசன வார்த்தை வந்தனா, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் அதெல்லாம் கால மாற்றங்கள் ஏற்படும். And the வெயில் காலத்துல குளிர் காலத்துல வெயில் அப்படி மாற்றி மாறி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். and the climate would change drastically. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சு 3 நாள் அவரு சிஎம்ஐ ஏத்துறதுக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் கிறிஸ்துவர் தான், அதுக்கா இல்ல, தேவன் சொன்னார், அதை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அவர் வந்தாதான் நன்மையா அது தெரியாது. தேவன் யாரை நிர்ணயிக்கிறாரோ அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆள முடியும். இயற்கைக்காக உலகம் முழுவதும் ஒரு வெயிலோட தாக்கம் 165 வருஷத்துக்கு முன்பாக நடந்த அந்த வெயில் தாக்கம் எல் நினோன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கம் 160 வருஷத்துக்கு முன்பாக வந்தது. உலகம் முழுவதும், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அப்படி வந்து அந்த காலத்திலே லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க. Lots have died because of that. இந்த காலத்துல அதே தாக்கத்தை இந்த ஆண்டு வந்து கொண்டிருக்கு. And that same problem is coming this year. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். The weather and climate is கத்திரி changing. வெயில் இப்பதான் ஆரம்பிச்ச 2வது நாள் என்ன ஆயிடுச்சு, மழை புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் ஒரு 7-8 நாளுக்கு மழை இருக்கும், செம்மையான மழை இருக்கும். ஆயத்தமா இருங்க. நியூஸ்ல சொல்லாததெல்லாம் நடக்கும். அதான் கர்த்தர் செய்யற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்கிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு என்ன வார்த்தைன்னா, And today's word is, நம்ம வாழ்க்கையில விடுதலை பெற வேண்டும் என்றால், if we need to get deliverance in our life, உங்க ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்றால், if our prayers request should be accepted, விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால், or when we should grow சில spiritually, விஷயங்களை நினைவு கூற வேண்டும். we should think about some things. அன்னைக்கு என்ன திட்டினியே, அன்னைக்கு நான் காசு கேட்கும் போது நீ இல்லைன்னு சொன்னியே, அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துனியே, அன்னைக்கு அசிங்கமா பேசுனியே, அந்த வார்த்தையெல்லாம் இல்ல.
Should not தேவன் think about the வசனத்துல negative. சொல்லுகிறார், சில விஷயங்களை நீங்க நினைவு கூறும்போது திருப்பியும் அந்த ரீகால் பண்ணும் பொழுது, When we remember few things, திருப்பி பழையச நினைச்சு பார்க்கும் பொழுது, when we think about the past, நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். we can see miracles in our life. எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. Psalms chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறாரா? Who God blesses. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர்களை நினைவு கூறுகிறாரா? The Israelites, because he is thinking about them. கர்த்தர் தம்மை நினைவு கூறுகிறார். மீண்டும் படிங்க அந்த வசனத்தை The Lord போடுங்க. remembers them. கர்த்தர் தம்மை நினைத்தருளுகிறார். சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏசப்பா, The Lord, என்னை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் in any என்னை situation, நினைச்சு பார்க்கிறவர், என்னை நினைச்சு பார்க்கிறவர். he remembers me. அவர் பாருங்க, இந்த உலகத்தை படைத்து ஆளுகிறவர். He's the one who created the world. ஆனா Know whether என் he தேவனாகிய remembers us. கர்த்தர் But my எந்த Lord, சூழ்நிலையிலும் நீ பாவம் செய்தாலும் சரி, even if you செய்யலனாலும் sin, சரி, அவர் even if- நேசிச்சாலும் சரி, even அவர் நேசிக்கலாம் சரி, அவர் உன் நினைவாவே இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், God is telling, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்ல, I remember you. நான் உன்னை நினைவு கூறுகிறேன்ல, நீ As பண்ண ஜெபம், நீ the பண்ண prayers you பொருத்தனை, did, the request you நீ asked, என்னைக்கோ செய்த நல்ல காரியங்கள், the good things you உன் did, முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள், yeah, the good things அது your நினைவு ancestors கூறு. did, உனக்கு நான் நன்மை செய்யறேன்ல, and I am remembering உன் everything. பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்யறேன்ல, I am doing good to your children. அப்போ நான் செய்ததையும் நீ நினைவு கூறுங்க. So- எடுத்து படிங்க, வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. Take your Bible. உபாகமம் 5 அதிகாரம் Deuteronomy 15 chapter 5, வசனத்தை வாசிப்போம். verse நீ 15. எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும், நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும், உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அவ்விடத்திலிருந்து வல்லமையான தம்முடைய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. நினைப்பாயாக. இங்க என்ன நினைக்கிறோம்னா, What we think is, கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, நினைச்சு we பார்க்கிறது don't இல்ல. even think about the good things God has done for us. தேவன் செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கல. We never இங்க think. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை God is telling that புறப்பட பண்ணினியே, I made you go. ஆதியில என்னை தேடி வந்தியே, You came to me in the early days. அந்த வழி நடத்துதல கொஞ்சம் நினைச்சு பாரு. Just think about it. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன பண்றாருன்னா, மோசேயை கொண்டு அநேக அற்புதங்கள் செய்யறாரு. And through Moses, God did so many miracles. அந்த அற்புதத்தை இவங்க என்ன பண்ண முடியல, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருசா விசுவாசிக்க முடியல. And the Israelites did not believe ஆனா the God. பார்வோன் ராஜா பயந்துட்டான். But the Pharaoh, அவன் got பிள்ளைலாம் scared, சாவும் பொழுது அடுத்தது வேற எதுவும் நடக்கும்னு சொல்லி இந்த ஜனத்தை அனுப்பிச்சு விட்டான். and he sent away the people because he was இவங்க scared. என்ன பண்றாங்க, அப்பா விடுதலை கிடைச்சிச்சு, எங்க போகுதுன்னே தெரியல, கானான் தேசத்துக்கு போனோம், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு இப்பதான் மேப், கூகுள் மேப் பார்த்துட்டு போவாங்க, அப்பெல்லாம் எங்க எப்படின்னு தெரியாது. And they did not have any Google maps. யாரோ ஒருத்தர் சொன்ன வழியில தான் போனோம். They used to go through the way. அப்படி போயிட்டு வரும்பொழுது சரி நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில விடகால கிளம்பி நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்க. It has been night and let us rest, and next day morning we அப்படி நடந்து வரும்பொழுது நடக்கிற காரியம் என்னன்னா, and while they walk, the இவங்க waves ரெஸ்ட் are எடுக்கிறாங்க. released. They're taking rest, ஒரு பக்கம் ஃபுல்லா கடலா இருக்கு, and one side there is fully மற்ற water, பக்கம் ஃபுல்லா மலையாய் காணப்படுகிறது. and the other side is full of mountains. அதுல And in that ஒரு பக்கம் தான் வழி இருக்கு, வந்த வழி. they only have அந்த one way வழியில to which they- இவர்களை சாவடிக்கும்படியாக யார் போன்னு சொன்னாங்களோ அவர்கள் ரதத்தோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இவர்களை சாவடிப்பதற்காக வந்து கொண்டிருக்காங்க. and the Pharaoh is coming with his army to kill all the people. அந்த கண்காணிப்பாளர் ஓடியாந்து சொல்லுகிறான், மோசே வர இவங்க ஸ்பீட பார்த்தா நம்ம கிட்ட பேச வரல, நம்மள போட்டு தள்ள வர்றாங்க. And Moses is getting the news that here they are coming to kill ஜனங்கள் them. பயப்படுறாங்க, மோசே எங்களை சாவடிக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? And the people started fearing again. யோசிச்சு பாருங்களேன், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 400 ஆண்டுகளா அடிமைத்தனத்தை தேவன் மோசே கொண்டு செய்த அற்புதம் எல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. The Israelites have forgot. ஏன்னா மாய வித்தைகளா இருக்கும் கூட நினைச்சிட்டு இருக்கலாம். They would have thought that இப்போ would be magic. ஜனங்கள் வர்றது, இப்ப உயிருக்கு ஆபத்து வரும்போது கடவுளாது என்னவாது? Now they fear about their lives. மோசேக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. And Moses worried a lot. நம்மளா தான் என்ன பண்ணுவோம் அந்த டைம்ல? What would we do at that time? கையில என்ன இருக்கு எடுங்க. பொம்பளை பசங்களா என்ன பண்ணுங்க,
குழந்தைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, முதல் சேஃப்டியா வைங்க. யார் யார் வீட்டுல ஆம்பளை பையன் எல்லாரும் விடுங்க, கையில இருக்கிறத எடுங்க, தாக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். அதுல 2-3 பேர் ஐடியா கொடுப்பாங்க, இப்படி தாக்கலாம் அப்படி தாக்கலாம்னு சொல்லி 4-5 ஐடியா கொடுப்பாங்க. And we would ஆனா மோசே தேவன் அழைத்து வர சொன்னார் இந்த ஜனங்களே. But God has told to bring. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. This war is not for me. இது கர்த்தருடையது. This war is for God. ஒருவேளை கர்த்தர் உன்னை அழைத்திருந்தார்னா, if God has called you, தேவன் உன்னை வழி நடத்துகிறார்னா, if God is leading உன் குடும்ப பாரத்தையோ கடன் பாரத்தையோ வியாதியை கொண்டு உனக்கு கவலை இல்லை. you don't have to worry about all the கர்த்தர் problems. பார்த்துக்கொள்வார். சொல்லுங்களேன், இயேசப்பா என்னை அழைத்தவர், சொல்லுங்க வாயை திறந்து, என்னை அழைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர், God has called me. அவர் பார்த்துக்கொள்வார். என்னை வழி நடத்துறாருன்னா நீ செயல்படுத்துவதற்கு இல்ல, கர்த்தர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நீ அமைதியா இருந்து பாரு. Sometimes we need to மத்த நேரத்துல நீ எல்லாத்தையும் முட்டி மோதி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைசில கர்த்தரிடத்துல வந்திருப்ப. we always go fight and எனக்கு then கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சமூகத்துல வந்துட்டியா, after you have come to God's நீ presence, அமர்ந்து சிந்தித்து பாரு. just sit and think about. அழைத்து வந்த நான், I have called you. இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துறேன் பாரு. மோசே என்ன பண்ண ஆண்டவரேன்னு கேக்குறான். Moses is asking the Lord, what should he do? உங்ககிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, வெறும் குச்சி தான் இருக்கு. He இந்த only குச்சி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஆடு மேய்க்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. மோசே எதுக்கு அந்த வந்துட்டு ஆடு மேய்ச்சிருந்தாரா, எதுக்கு குச்சி வச்சிருப்பாரு? வனாந்தரத்துல மலைப்பகுதியில நடப்பதற்கு the wilderness when எனக்கு இத்தனை நாள் அந்த குச்சியோட அருமை எனக்கு தெரியல. கடந்த பிப்ரவரி மாசம் ஒரு ஆந்திரால ஒரு ஃபால்ஸ் போனோம். அது அந்த அது மலையில தான் அந்த ஃபால்ஸ் போனோம். ஒரு குறைஞ்சது 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். and we have to walk. நாங்க தான் நடந்ததே இல்லையே. kilometers. வந்தவங்க எல்லாம் என்னோட செத்து போனவங்களா இருக்காங்க. அப்படியே ஆமா நடந்துட்டு வராங்க. கால் உடைஞ்சவங்க ஸ்பீடா வராங்க, கால் நல்லா இருக்கும். பஸ் அப்போ ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, நடக்கணும்னா ஒரு குச்சியை கையில எடுத்துங்க. and he told us to take a stick. அப்ப அந்த ஒரு குச்சி எடுத்துட்டு, இந்த குச்சி வந்து எந்த நம்ம ஒரு டேப்பர்ல ஏறும்போது எதுவும் பிடிப்பு கிடையாது. and we didn't குச்சில have ஜஸ்ட் கையை வச்சு தான் ஏறுறோம், கையை வச்சு தான் ஒரு பேலன்ஸ் பண்றோம், ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட். and the stick was a ஏதோ புடிச்சு ஏறுற மாதிரி ஒரு சப்போர்ட், பயம் இல்லாம ஈஸியா அதை கடக்க ஈஸியா இருந்தது. and it was easy for us to walk. அப்ப மோசே எதுக்கு யூஸ் பண்ணிருப்பார் அந்த கட்டைய, தன் பாதைகளுக்கு, தன் கரடுமுரடான பாதையை நடப்பதற்கு இது ஒரு பேலன்ஸா வச்சிருந்திருப்பார். Moses used that stick to walk in the wilderness. வயசாயிச்சு தள்ளாடி வைக்கிறதுக்கு அல்ல அந்த கொம்பு, not for walking as an old man. நம் ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற அந்த கொம்பு. it என்கிட்ட வெறும் கட்டை தான் இருக்கு, என்ன பண்ணு, we only have one stick. இவன் நினைச்சு அந்த கட்டையை தூக்கணும்னு போட்டா பாம்பு வரணும், பாம்பு வச்சு இங்க என்ன பண்றது, ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணாரு அவரு, அந்த கட்டை போட்டோன்னு பாம்பா தான் மாறிச்சு. அதுதான் அதிசயம். இந்த கட்டையை வச்சு என்ன பண்ணுவாரு, கடலாண்ட நீட்டு. நம்மளாம் என்ன நினைப்போம், கடல் பக்கம் வரும்போது ஒரு வேலை கடல் மேல நடந்து போக சொல்லுவாரோ. we thought that God would make them walk over the water. இல்ல, அந்த தண்ணி எல்லாம் வந்து இவங்க மேல வந்து படுமா, அந்த கடலுக்கு எல்லை போட்டு வச்சிருக்கிறாரு, எல்லை மீறும். இப்படிதான் நம்ம கற்பனை, ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் என்ன கேள்விப்பட்டோம் அதுதான் நடக்கும். ஆனா அந்த கட்டையை நீட்டின உடனே, அந்த கோலை நீட்டின உடனே, as soon as he lifted his rod, அந்த கடல்ல 2ஆய் ஒரு பிளவு ஏற்படுகிறது. the water divided. வசனம் சொல்லுது, தண்ணியில் குவியல் குவியலாய் மலை போல நிக்கிறது. and the ocean was divided. உயிர்ப்பின் சத்தியின்படி தண்ணி கீழே தான் கிடக்கணும், தவிர அது மலை போல குவியலாய் அந்த இடத்துல வழி விடுவதற்கு சாத்தியமே கிடையாது. there is no chance that water can divide. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையா இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்கறாங்க. and the Israelites are seeing this kind of miracle. அந்த தர பாதை எப்படி இருக்குன்னா, பல ஆண்டுகளாய் தண்ணீரிலே இருந்த அந்த பாதை, பல நூற்றாண்டுகளாய் கடலா இருந்த பாதை என்ன பிரிஞ்சாலும் ஈரப்பதம் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, ஒட்டாந்தரையில் நடந்து போவது போல ஒரு நடந்தார்களாம். place was very dry. கடல் ஆழத்துல நல்ல கிளிஞ்சல்கள் நிறைய, கால் கீழே வச்சா கிழிச்சுக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குமா. there will be lot of mosses in the. தேவன் வழியை உண்டு பண்ணும் பொழுது எந்த ஒரு கரடாலும் மேடுகளும் கடலும் இல்லாதபடி வழியை உண்டு பண்ணுகிறார். God created the way. அந்த பாதையில இவங்க பிரவேசிக்கிறாங்க. they started walking. ராலிலே சொல்லுமே உள்ள போயிட்டே இருக்காங்க. அந்த பாதையில யார் பின் தொடர்ந்து வரா, they are followed by நம்ம எகிப்தியர் பின் தொடர்ந்து வராங்க. இந்த பாதை யார் உண்டு பண்ணது, யாருக்காக உண்டு பண்ணது, தேவன். whom did அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல
தேவன் யாருக்கு திட்டத்தை வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல யார் கைய வச்சாலும் அவங்களுக்கு அது சாபமாய் போய் முடியும். God only wanted to give the blessing to இதுவரையும் the அடிமைத்தனா ஏதோ ஒண்ணு பண்ணா தேவன் முழுசா அழிக்கணும் முடிவே பண்ணல. God didn't want to banish them. ஆனா இவங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பாதையில கால வச்சான் பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த எகிப்தியர் இனி காணாதபடி கர்த்தர் முடியெடுத்தார். But when Egyptians tried to ஒருவேளை the blessing, உங்க உடைமைகள், உன் குடும்பம், உன் சொத்து யாராவது புடுங்கி வச்சிருக்கலாம். others would have took நீங்க ஒரு away your பிரதர் சொன்னார், blessing. பாஸ்டர் 2 லட்சம் ரூபாய் வாங்கி 4 வருஷமா நான் கேட்கிறேன், என்னை திட்டிட்டு என்ன வந்து என்ன பண்றான், போலீஸ்ல வந்து பிடிச்சு கொடுக்குறான், அநியாயப்பட்டு நான் வட்டி கூட வாங்கல, கேட்டேன் கைமாத்தான் வாங்கினோமே 2 லட்சம் ரூபான்னு, அர்ஜென்ட் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், இப்போ 2 வருஷமா போன் எடுக்கல, இப்ப மாத்தி கேட்டா எங்க நான் கேட்டு திட்டின உடனே போலீஸ்ல வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மனசே வேதனை பாஸ்டர். A brother told that he lost his money with his friend who took away his money. கவலைப்படாதீங்க, நீங்க 2 வருஷம் நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு காட்டிலும் அதிகமா சம்பாரிச்சிருக்கீங்களா, மென்னையோட இப்ப நல்லா சம்பாரிச்சிருக்கேன். ஓகே, வாங்கினவ கதி என்னன்னு கேட்டேன். வீடு இல்ல, மனைவியும் இல்ல, வருமானமே இல்ல, ஒரு வீடு இல்லாம ஒளியிறான். உன் ஆசீர்வாதத்துல யாராவது கைய வச்சானா அவன் கைகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிடிங்கிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் சொந்தக்காரன், என் அண்ணன், என் தம்பி என் இடத்தை பிடிங்கி வச்சிருக்கான், Many will say that எனக்கு கொடுக்கவே மாட்டான் பாஸ்டர். my friends have took நீ away. கவலையப்படாத, உன் ஆசீர்வாதத்துல எப்படி தேவன் உனக்காய் கொடுக்கப்பட்ட உனக்காய் இருக்கிற பங்குல யாராவது அதை பங்கிட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அதனால அவனுக்கு சாபம் தான் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்காது. If someone tries to take away your blessing, they will உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் தேவன். God gave you இந்த ஆசீர்வாதம் உன்கிட்ட இருந்து புடுங்கப்பட்டிருக்கலாம், and your blessing would ஆனா have வேற been ஒரு taken from ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதற்கு நிகரா கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அழைத்து வந்தது நானு, you, because he called you. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே, இப்படி நடத்தி வந்தனே அதை நினைச்சு பாருன்னு சொல்றார் கர்த்தர். He told that just think about. இந்த வசனத்துல சொல்லுகிறது, மீண்டும் படிங்கய்யா, உபாகம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் புறப்படினீர் என்று நினைப்பாயாக. தேவனுடைய கரம் அந்த வழி நடத்தின விதத்தை மறந்துடாத. God is telling that don't forget the கர்த்தர் way உன்கிட்ட God led கேக்குறாரு, you. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who have come, ஒருவேளை இன்னைக்கு பாடுகளோடு வந்திருக்கலாம், would have come with lot of அநேக problems, தேவைகளோடு வந்திருக்கலாம், would have come with lot of நிறைவேறாத needs, பிரச்சனையோடு வந்திருக்கலாம், or you would have சில come with தீர்க்க lots of முடியாத trials. பிரச்சனையோடு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கலாம். I would have been waiting for to get a நீங்க miracle. வந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். God is telling you to remember when the God கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, anointed you. நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? Christ, how was நான் your சொல்லும் life? போது யோசிச்சு பாருங்க, நீ ரட்சிக்கப்படும் பொழுது என்ன பிரச்சனைக்கா சர்ச்சுக்கு வந்த? When you came into Christ, what problem did you என்னென்ன come பிரச்சனை கர்த்தர் உன் வாழ்க்கையில சால்வ் பண்ணார்? What are the problems God solved in your life? அந்த அவர் வழி நடத்துற விதம் வழியே இல்லாத மத்தியில ஒரு வழியை உண்டு பண்ணி இருப்பார். How God created a way. பாதைகள் இல்லாத மத்தியில ஒரு பாதையை உண்டு பண்ணி இருப்பார். How God created a path for you. உனக்கு தடையா இருக்கிறவங்களை தடையை க்ளோஸ் பண்ணி இருப்பார். How God took away all the obstacles in your life. பிசாசு என்ன பண்ணுவானா, உன்னை துன்பப்படுத்தினது, உன்னை அசிங்கப்படுத்தினது இது மட்டும் தான் நினைவு வர. Only the devil will make you think again and தேவன் செய்த அற்புதம், தேவன் ஆதியில செய்த அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் உன் நினைவை விட்டு போயிடும். but you will forget all the good things God did. நீ சபைக்கு வரும்பொழுது நீ எந்த சபைக்கு ஆரம்பத்துல போனியோ, எந்த பாடுகளோடு நீ போன, Just think about what problem did you come கர்த்தர் அப்போ எதுல இருந்து விடுதலை கொடுத்தார், and how God delivered you. அப்போ அந்த நாள் உன்னை விடுதலை ஆக்கியிருப்பார்னா இப்ப நடக்கிற பிரச்சனையும் கர்த்தர் உன்னை மாற்றி போடுவார். சொல்லுங்களேன், என் தேவன் அன்று எனக்கு அற்புதம் செய்தார். God did a miracle on that சொல்லுங்க, day. நான் அவரை அறியாத போதும் எனக்கு அற்புதம் செய்தார். God did a miracle when I இப்ப never நான் knew him. அவரை அறிக்கிறேன். Now I know about him. இப்ப அவர் செய்யறது மகா பயங்கரமா இருக்கும். அறிக்கை செய்யுங்க, வாய் திறந்து. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, Before I ரட்சிக்கப்பட்ட got into பிறகு Christ, அவரை அறியாமல் போது எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். without knowing him, God made me. இப்ப அவரை நன்றாய் அறிந்திருக்கிறேன். இப்ப என் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யற அற்புதம் எவ்வளவு விசேஷம், அதை நினைவு கூர்ந்து சொல்லுங்களேன். Remember it. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பிறகு And after coming, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தேவனை பார்த்து, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? they are asking God, why are you troubling? உபாகம் 24:22 சொல்லுகிறது, நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைவு கூர்வாயாக. எப்படி? நீ எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருந்தேப்பா, அத கொஞ்சம் நினைச்சு பாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? Just see இன்னைக்கு how your வந்திருக்கிற life is என் right. அன்பு ஜனமே,
My beloved people, நீ புதுசா இப்பதான் ஒரு வருஷம் இல்ல ஒரு மாசம் ஞானஸ்தானத்தை எடுத்து வந்திருக்கன்னா உனக்கு அவ்வளவா கர்த்தரை பத்தி தெரியாது. ஒருவேளை 2 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னா முன்ன இருந்த உங்க நிலைமை என்ன? இப்ப கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற விதம். முன்ன 5000 ரூபாய் சம்பளம் பத்தல, in those days, the 5,000 salary was not இப்ப enough. 50,000 சம்பளமும் பத்தல. And now even the 50,000 salary is not enough. இப்ப பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. The problem is there. அப்ப 50,000 ரூபாய் செலவுனா உன் செலவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா உன் தகுதியும் உயர்ந்திருக்கு. விசுவாசிக்கிறாமே Your சொல்லுவேன். expenses, 50,000 ரூபாய் முன்ன பிரச்சனை இருந்தது, கர்த்தர் உதவி செய்தார். but God made you இன்னைக்கு overcome. 5000 இருக்கும் போதும் சரி 50,000 இருக்கும் சரி கர்த்தர் தான் உனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். God has qualified you. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். I hope you understand what I'm telling. பாஸ்டர் ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், நான் சர்ச்சு என்னதான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டேன், எவ்வளவு வருஷமா ஜெபம் பண்றேன், ஒரே போராட்டம் பாஸ்டர், பணம் பிரச்சனை ரொம்ப இருக்கு, இதுல மட்டும் எனக்கு விடுதலையே கொடுக்க மாட்டாரு அவர்கிட்ட கேட்டேன். You keep on taunting about the அவருக்கு வயசு ஒரு things which 50 வயசு இருக்கு. he was a 50-year-old எவ்வளவு சார் man. பாஸ்டர் வர சம்பளம் பத்த மாட்டுது, He told that his income is 50,000 ரூபாய் not வருது, enough. ப்ரொமோஷனா கிடைக்க மாட்டேது, வேலை போற மாதிரி இருக்கு, என்ன பண்றது தெரியல, என்ன பண்றது தெரியல. நீங்க எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டேன்? அது ரொம்ப வருஷம் ஆகுது பாஸ்டர். சொல்லுங்க. He told that he came நான் into ஒரு Christ 2000 for ரசிக்கப்பட்டேன். 3 years. அப்போ எவ்வளவு சம்பளம்? அப்போ 50,000. அப்போ வந்து நான் ரசிக்கப்படும் போது 11,000 ரூபாய் சம்பளம். He told that when he came into Christ, his salary was அப்போ 11,000. சம்பளம் போதுமானது பத்திலேயே. உனக்கு 11,000 ரூபாய் சம்பளம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு 55,000, உன் கூட இருக்கவங்க யாராவது 55,000 வாங்குறாங்க உன் சொந்தத்துல இல்ல. அப்ப கர்த்தர் உயர்த்தி இருக்கிற. இப்ப பிரச்சனை என்னன்னா செலவுகள் ஜாஸ்தியா இருக்குன்னா உன் தகுதியை உயர்த்தி இருக்கிறார். அப்ப ஏற்கனவே நடந்த காரியம், கர்த்தர் ஏற்கனவே உன்னை அழைச்ச காரியம், The time when God called ஆரம்பத்துல கர்த்தர் உன்னை எப்படி தொட்டார், how God called you in the அத first. நினைக்கும் பொழுது இப்ப இருக்கிற பிரச்சனைகள் லகுவாய் மாறும். Think about that. இன்னைக்கு The சொல்லும் பொழுதே problems நினைச்சு will vanish. பிசாசு என்ன பண்ணுவானா அப்படியே வலை போட்டு நீ கத்த செய்த நன்மையை மட்டும் அப்படியே சரி. சாட்சியம் சொல்லும் பொழுது 4 பேர் தான் சொல்றீங்க. Only 4 people tell the நான் testimony. கேட்கிறேன், அங்க யாரும் பேசாதீங்க. 7 நாள் கடந்த 7 நாள் ஏதாவது கத்த ஒரு அற்புதம் கூட செய்யலையா? Didn't God do any போன இந்த வாரம் miracle in சர்ச்சில the past 7 days? ஒரு பிரதர் சாட்சி சொல்றாரு. This week on நான் the வந்து Sunday, ஐஸ் வாட்டருக்கா ஃப்ரிட்ஜ் ஆண்ட போனேன், குடிக்கலான்னு வெறும் அனல்ல வந்தேன். அவசரத்துல நான் என்ன பண்ண, ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணவே இல்லை. வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தண்ணி எடுக்க போறேன், ஃப்ரிட்ஜ் ஆன். ஐயோ கூலிங்கா குடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன்னு சரி வந்ததுக்கு தண்ணியை குடிக்கலாம்னு தண்ணியை பிடிச்சா ஜில்லுன்னு வருது. அந்த ஃப்ரிட்ஜ் அந்த ஐஸ் வர அந்த கூலிங் வாட்டர் ஏற்கனவே இருக்கும் போட்டாங்களா, 2 நாளா அந்த பாக்ஸை ஆன் பண்ணல. அவர் சொல்றாரு கர்த்தர் எனக்கு அற்புதம் சாட்சி சொல்லிட்டு போறாரு. and he told the testimony. ஆனா மத்தவங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் அவர் சாட்சியா? And others who tell that is this a அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தேவன் செய்கிற காரியம், ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்காத காரியம், எனக்கு தகுதி இல்லாத காரியம், கர்த்தர் எனக்கு செய்யவே மாட்டாரு, இதெல்லாம் எனக்கு தகுதியில்லாத மத்தியில நமக்கு சின்ன காரியம் நடக்கும் பாத்தீங்களா, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். which happens will make us happy. இன்னைக்கு என் பொண்ணு சாட்சி சொன்னா. Today my daughter gave a testimony. என்னன்னா இந்த எக்ஸாம் டைம்ல என் பிள்ளைக்கு நான் சொல்லிட்டேன், நான் 2 பிள்ளைக்கும் I always 2 பேரும் ஊழியதான் செய்ய போறீங்க. both of you are going to do நீ ministry. உலகத்துல போய் பெருசா சம்பாதிக்க வேணாம், You don't want to earn a lot of salary. ஊழியத்துக்கா ஏதாவது படிச்சா போதும். நீ Just study something for the ministry. கேட்டாங்க அப்ப எதுக்கு நான் நல்ல மார்க் வரும்னு இருக்கிறீங்க? உன் வாழ்க்கைக்கு ஒரு நாள் ஊழியம் கூட தடைப்பட்டு போலாம், ஆனா உனக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கணும், படிப்புன்னு இருக்கணும். 12th எக்ஸாம் டைம்ல During the exam times, சர்ச்சில் அமாவாசை பிரேயர், we had prayers in the church. வீக்கெண்ட் மஹால் பிரேயர், நைட் பிரேயர், சண்டே பிரேயர், செவ்வாய்க்கிழமை பிரேயர். வா வந்து வாசி, வீட்டுல தானே இருக்கவா, நாளைக்கு எக்ஸாம் பாஸ்டர், நாளைக்கு எக்ஸாம்பா, 2 மணி நேரம் இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆகாது, வந்து வா 2 மணி நேரம், இத்தனை நாள் படிக்கல, இன்னைக்கு மட்டும் வயா உட்காந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடு. நீங்க 2 மணி நேரமே வைக்கிறீங்க, நான் 5 மணி நேரமே வச்சு என்ன பண்ணுங்க, சர்ச்சில் வச்சுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இந்த பிள்ளையும் அக்செப்ட் பண்ணி மார்க்குன்னு அந்த பிள்ளை எடுத்த மார்க்கு நான் 80% கேட்டேன், இப்ப 75% மார்க் எடுத்துட்டேன். ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு, இதுதான் நீ படிக்க போறேன்னு. ஆனா சப்ஜெக்ட் கிடைக்குமா? 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் பிளான் பண்ணோம். We were planning for 2 subjects. 2 காலேஜை மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம். We focused on 2 colleges. ஆனா இவங்க ஆசைப்பட்ட அந்த படிப்பை வந்து நான் படிக்க சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. She never expected that I would tell. என்கிட்ட போன வருஷம் இந்த வருஷம் துவக்கத்துல கேட்டாங்க, நான் சைக்காட்ரிஸ்ட் படிக்கட்டுமான்னு. நான் சொல்லிட்டேன் அது மட்டும் வேண்டாம். ஏன்னா சயின்ஸை நீ படிச்சுட்ட, ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தர் சொல்லுகிற அந்த ரகசியத்தை என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் சயின்ஸ் எல்லாம் இயற்கைன்னு சொல்லுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் மட்டும் படிக்க வேண்டாம்.
எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கர்த்தர் சொப்பனத்துல காட்டுறாரு, என் பொண்ணு யாருக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குற போல. அப்போ சைக்காட்ரிஸ்ட் கர்த்தர் சொல்றாருன்ட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்றேன், நீங்களாப்பா சொல்றீங்க சைக்காலஜி படி அப்படின்னு. அப்போ ஏற்கனவே விஸ்காம் சைக்காலஜி 2 இது பிளான் பண்ணியிருந்தாங்க. சைக்காலஜின்னா WCC அந்த காலேஜ், விஸ்காம்னா லைலோ காலேஜ். நான் சொன்னேன் 2மே உனக்கு கிடைக்கும், நீ எதுல சூஸ் பண்ண போற? சைக்காலஜி கிடைச்சா நான் போறேன். மார்க் வந்து அன்னைக்கே அப்ளை பண்ணோம், அடுத்த நாளே யாருக்கும் அட்மிஷன் வரல, இந்த பிள்ளைக்கு மட்டும் அட்மிஷன் வந்து அட்மிஷன் ஃபீஸும் கட்டி இப்ப WCC மெம்பர் ஆகி மாட்டான். இது கர்த்தர் செய்த காரியம். என் பொண்ணுங்க நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம், நீ மட்டும் எப்படி போன, நல்ல மார்க் ஜாஸ்தி வாங்கணும், 80% மேல வாங்கினவங்களுக்கும் ஒன்றும் அட்மிஷன் கிடைக்கல. ஊழியம் செஞ்சா கர்த்தர் செய்வார். இப்போ நான் சொன்னப்பா, இது கர்த்தர் செய்த அற்புதத்தை மறந்துடக்கூடாது. இன்னொரு நாள் நீ எதிர்பார்ப்ப கிடைக்காது, நீ அப்ளிகேஷன் போர்டு கிடைக்காது, உன் வாழ்க்கையில கிடைக்காது. அந்த டைம்ல ஏற்கனவே கர்த்தர் எனக்கு +2ல செஞ்சார் பார், எனக்கு காலேஜுக்கு சீட் கிடைச்சார் பார், அதை நினைவு கூறும்போது இந்த காரியம் லேசாய் மாறும். தேவன் லேசான காரியம். ஏன் இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை ஒரு சாட்சியை சொல்றேன்னா, இன்னைக்கு நீ கஷ்டப்படுற, இன்னைக்கு காசு இல்லைன்னு இருக்கிறன்னா, ஏற்கனவே ஆரம்பத்துல நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, அதை பார்த்தாவே போதும். முதல் காரியம், நீ உள்ள வந்தது என்ன, அழைச்சு வந்த விதம் என்ன, You should think about the way நடந்து வந்த பாதையை காட்டிலும் முதல் என்ட்ரான காரணம் என்ன. You should see how you were ஏமா called. காசுக்காக உள்ள வந்த? Did you come here for யாரா சொல்லி உள்ள வந்தனா இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் நான் ஸ்பீச் கொடுக்கறது தூங்கிட்டு தான் இங்க இருந்து போவேன், அடுத்த முறை சர்ச்சினாவே நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். then you won't come here. என்ன வசனம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நேரம் பாடினா சரி, உள்ள வந்து உட்கார்ற பத்தியா? தேவன் அழைச்ச அழைப்பு பணம் கொடுத்தல்ல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் வாழ்க்கையில நடக்காததை நடத்தி காட்டியிருப்பார். வெட்கப்பட்ட மத்தியிலும் சொந்தங்கள் மத்தியில உன் தலையை உயர்த்தி இருப்பார். God will lift up your heads before your relatives. மறந்தால் முடியாது என் தேவன் செய்து கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. நண்பர்களும் உறவுகளும் ஒதுக்கிற மத்தியில தேவன் உன்னை அழைத்திருப்பார். And God has called you. அதை நினைச்சு பாருங்க. Just think about it. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார். And the second thing God அதே says, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? Deuteronomy chapter 8. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று நல்லா கவனிங்க. அவர் உன்னை கர்த்தர் வந்து உன்னை சிறுமைப்படுத்தும்படியாக உன்கிட்ட கஷ்டம் கொடுத்து, நீ கட்டளையும் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுவியா கடைசி வரையும், இல்ல விண்ணப்பத்துக்கு மட்டும் வந்தியா, இல்ல உடம்புல இருக்க பலவீனம் மாற மட்டும் வந்தியா, காசுக்காக தான் வந்தியா, சும்மா பேர் புகழ்றதுக்கு வந்தியான்னு கேட்டது, நீ கரெக்டான ஆளா உன்னை புடம்பிட God is testing you. படிங்க. உன் இருதயத்தில் உள்ளதை, உன் இருதயத்தில் உள்ளவை நீ அறியும்படிக்கு நீயே தெரிஞ்சு. உன் இருதயம் எப்படிப்பட்டது? ஒரு பொண்ணை பொறுத்து கேட்டேன், ஏமா நீ நல்லவனா கெட்டவளா? If I ask someone, are they good or bad? நீ நல்லவளா கெட்டவளா? யாராவது நான் கெட்டவன் சொல்லுவாங்களா? நல்ல கவனிங்க. நல்லவங்களா கெட்டவனா கேட்டா நீ உங்களை பொறுத்தவரை நீங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, நீயே நல்லவனா கெட்டவனை சோதித்து பார்க்க நான் உன்னை புடமிக்கிறேன், உனக்கு டெஸ்ட் வச்சேன். என்ன டெஸ்டா? 40 ஆண்டு. God படிங்க. tested you for 40 உன்னை years. இந்த 40 வருஷம் அளவும் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தி 40 வருஷம் டெஸ்ட் வச்சார். உன் வாழ்க்கையில 40 வருஷம் இல்ல, அதுக்கு இடையில இயேசு கிறிஸ்து வந்ததுனால உன் பாடுகள் கொஞ்ச காலம். சொல்லுங்களேன், கர்த்தர் உனக்கு வச்சுக்கிற கஷ்டம் கொஞ்சம் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம். God அவர் சொல்றாரு, நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இஸ்ரவேல் ஜனம் நான் ஜபிக்கிற ஆளு, நான் வந்து கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்ற. you would say that you are a faithful person to the உன் Lord, இருதயத்துல உண்மை இருக்கா? but is there truth in your heart? நீ நல்லவளா கெட்டவனா செக் பண்றதுக்கு 40 நாள் உன்னை டெஸ்ட் எடுத்த. To test you, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் எடுக்கிற. I made you suffer for 40 years. நல்லா கவனிங்க. இந்த 40 வருஷம் என்ன தெரியுங்களா? வனாந்தரத்துல வழி நடத்துற. God is making them wander in the wilderness. வனாந்தரம்னா என்னன்னா, தண்ணி இருக்காது, மரம் இருக்காது, In the wilderness, they will not ஒதுங்க be இடம் water. இருக்காது, They won't be any வெயில் place. அடிக்குது, ஒதுங்க இடம் இருக்காது. இதான் வனாந்தரம். They won't தாக be எடுத்தா shade. குடிக்க தண்ணி இருக்காது, They won't have any water. ஒரு பொருள் வாங்குறதுக்கு எந்த பொருளும் கிடைக்காது, சமைக்க எதுவும் இருக்காது, We don't get any things over there. உழைக்க எதுவுமே இருக்காது. There is no. இதுதான் வனாந்தரமான பாதை. This is called wilderness. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? கடந்து போங்க, ஒரே இடத்துல நிக்காதுங்க, போங்க And போங்க God is போங்கன்னு சொல்றாரு. telling them to move. நல்லா கவனிங்களா? 40 வருடம் கடந்து வராங்க. And for 40 years they are தேவன் எப்படி walking. அற்புதம் செஞ்சாரு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன இருக்கும்? எப்படி அற்புதம் செஞ்சாரு What do we think? சொல்லுங்க. என்ன அற்புதம் செஞ்சாரு இஸ்ரவேல் ஜனங்க அந்த 40 வருஷம்? How did God make miracles in the 40 years? மன்னா என்ற உணவேல இதுவரையும் சயின்டிஸ்ட் யோசிக்கிறாங்க, என்னத்தை சாப்பிட்டுருப்பாங்க, அது எப்படி இருக்கும்?
till now the researchers are finding what is the manna, the food. பஞ்சு which போல God இருக்கும்னு gave. சொல்லியிருக்காங்க தவிர அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல யாருக்கும். God நான் உங்களை never கேட்கிறேன், told how பிரியாணி it எப்படிமா tasted. இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பானிபூரி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சிக்கன் 65 எப்படி இருக்கும்? லட்டு எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு சொன்னா அது சுவை எப்படின்னு தெரியுமா? சுவைச்சு பார்த்தா தான் தெரியும். இது வரையும் சயின்டிஸ்ட் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. We never know how the 40 ஆண்டுகளாய் தேவன் திருப்தியாக்கி நடத்தியிருக்கிறார். and God made them fulfill. அடிக்கடி காடைகளுக்கு கொடுத்து அவரை போஷித்திருக்கிறார். And God gave them meat. வேற என்ன அற்புதம் செஞ்சிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 40 ஆண்டு And what were the other miracles கரெக்டா God did? சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ். செங்கடல்ல தான் ரெண்டா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் வந்ததுக்கு செங்கடல்ல தாண்டினதுக்கு அப்புறம் கேட்கிறேன். எரிக்கோ மதிலை இல்லப்பா, அப்படிதானே? உண்மைதான். என்ன தெரியுங்களா, பகல்ல என்ன பண்ணணும்னா இங்க கவனிங்கம்மா, வனாந்தர பகுதியில எப்படி இருக்கு இந்த வெயில்ல வெளியே, இப்ப இன்னைக்கு இல்ல வெயில்ல எப்படி வெளியே போக முடிஞ்சுதா? Can we walk in the summer? ஐயோ முடியெல்லாம் முட்டை போட்டா ஆம்லெட் ஆயிடும் உங்களுக்கு. இந்த வெயிலுக்கு நம்ம வனாந்தர பகுதி பாலைவனம் எப்படி இருக்கும் யோசிச்சு We பாருங்க. go to the desert. How காலுக்கே வைக்க முடியாது, ஒதுங்க இடம் கிடையாது. சரி ஸ்டே பண்ணலாம்னு பார்த்தா கல்லு வீடு கிடையாது. we won't have any place to we should have வாடகைக்கு shade. ஒரு தலை வீடு இருக்கா, மொட்டை மாடி வேணாம், கீழே வீடு, It'll be ஃபேன் போட்டா கூல் வர மாதிரி பாக்குறோம். ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா தேவன் எப்படி So பார்த்தாரா, உனக்கு வனாந்தரத்துல நடப்ப, ஆனா வெயில் உன் மேல படாது. அதான் தேவன் செஞ்சது. God made மேல the ஒரு இவங்க கடந்து போற இடம்லாம் ஒரு மேகம், அப்படியே கார் மேகம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் இவங்க கண்ணுல பாப்பாங்க அங்க வெளிச்சம் இருக்கிறத, ஆனா என் மேல படாது. they were எவ்வளவு அற்புதம் பாருங்க. they were not untouched they were இந்த untouched by the பாலைவனத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இரவு வேலையில அவ்வளவு குளிர் இருக்கும், sun. And in the பயங்கரமா night இருக்கும். in the deserts it will be so cold. நம்ம குளிர்னா என்ன பண்ணுவோம், போர்வை போத்திக்கிட்டு இல்ல ஏதாவது அனல மூட்டிட்டு இருப்போம். அங்க வனாந்தரத்துல என்ன பண்ணுவாங்க, The wilderness they had nothing தேவன் to do. சொல்லுகிறார், நீ எதுவும் நெருப்பு கொளுத்த வேணாம், நான் அக்கினி ஸ்தம்பத்தை தரேன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அனல் அந்த இடத்துல குளிர் இயற்கை தேவன் கொடுக்கிற வல்லமை அனல். அதான் மேக ஸ்தம்பமும் பகல்ல God இரவுல அக்கினி ஸ்தம்பமாய். சொல்லுங்க, இந்த அதிசயம் கூட எங்கேயாவது நடக்க உண்டு சரிங்களா? பனி பூந்தது போல ஒரு காளான் பூத்திருக்கலாம், அப்படி கூட நீங்க எது வேணா சொல்லலாம். ஆனா அதற்கு மேல கர்த்தர் 40 ஆண்டு ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார். and God made many more miracles. நம்ம யூஸ் பண்றீங்களே நீங்க ஸ்லிப்பர், The slipper which you use, இந்த ஸ்லிப்பர் எத்தனை வருஷம் யூஸ் ஆகும் how many years can you use it? சொல்லுங்க. 40 வருஷம் என்பது சின்ன குழந்தையில இருந்து பெருசாவாங்க. அது நம்ம போற மாதிரி இந்த தர கிடையாது, கரட முடியாது. அங்க இருக்க தேர் ஸ்லிப்பரை வந்து அந்த லெதர்ல போட்டு கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. வசனம் சொல்லுது, The Bible says 40 ஆண்டு அவங்க ஸ்லிப்பர் என்ன பண்ணல, அந்த பாதரட்சி மாத்தவே இல்லை. they never changed their slippers. அவர்களோடு அந்த பாதரட்சி வளர ஆரம்பிச்சது. And the slippers grew with them. இது நடக்குமா? நடந்தது. It happened. ரெண்டாவது காரியம் And the என்ன second நடந்ததுன்னா, thing இவங்க போட்ட ட்ரெஸ், இவங்க டைலரும் கிடையாது ஒண்ணு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா இதை துணி தைக்கலாம் துவைக்கலாம், எங்கே கிடையாது. அங்கதான் தண்ணியே கிடையாது. குடிக்கிறதுக்கு மட்டும் அங்க மட்டும் மிராக்கள் நடக்கும், தண்ணி குடிப்பாங்க. குளிக்கிறதுக்கும் கிடையாது, துவைக்கிறதும் கிடையாது. ஆனா குளிக்கலன்னா துவைக்கலன்னா எப்படி இருக்கும், நாத்தம் எடுக்கும். நம்மளால ஒரு செட்டை எத்தனை நாள் போட முடியாது, அதிகபட்சம் போனா 1 மாசம் போட்டா அது கருப்பாயிடுது, வெள்ளை கருப்பா மாறி நிற்கும், பக்கத்துல நிக்க முடியாது. ஆனா அங்க இருக்க ஜனங்களை தேவன் எப்படி பார்த்தாருன்னா, இவர்களோடு இந்த ஆடையும் வளர ஆரம்பிச்சது. Even the clothes grew with them. 40 ஆண்டுகள் அவர்கள் ஆடையை மாத்தல. They அதுதான் never அதிசயம். changed their clothes. தேவன் உன்னை கூப்பிட்டுட்டு வழி நடத்துறாருன்னா, God has உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் தேவன் தான் பொறுப்பு. care of everything which happens in your என்னால life. நீ வனாந்திரத்துல நடக்கிற, You have come, பாதலன்னா வனாந்திரமா இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கை வனாந்திரம் அல்ல. but your life won't be in like a எப்படி? wilderness. யோசிச்சு பாருங்க, லாக்டவுன் ஆயிடுச்சு. Now we are in lockdown. லாக்டவுன்னா என்ன, கடைக்கு கிடையாது, வெளியே போக கூடாது, வருமானம் கிடையாது, பிசினஸ் கிடையாது, ஏதோ உங்க வீட்லயே இரு. The pandemic, everyone are ஆனா restricted உன் to be in வீட்ல the house. மாசமான சம்பளம் வந்துருது, But still we get the சாப்பாடு money. 3 வேளைக்கு 4 வேளை சாப்பாடு கிடைக்குது. We eat food. நான் கேக்குறேன், வனாந்திரம் வெளியவா உள்ளவா? Is the wilderness outside or inside your house? வனாந்திரம் வெளியதான் தவிர என் வாழ்க்கை வனாந்திரம் கிடையாது. ஏன்னா நான் 3 வேளை உட்கார்ந்து சாப்பிட்டேன். Because I எத்தனை ate பேர் கொரோனா வாழ்க்கைய in the pandemic time. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நினைவுக்கு வந்து பாருங்க. Just think about it. 3 வேளையும் நான் சாப்பிட்டவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். Just lift your hands if you ate. நீங்க 3 என்ன meals ஸ்பெஷலா a day. போய் எங்கேயாவது வேலை செஞ்சீங்களா?
காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புன்னு சொன்ன தேவன் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தது போல கொரோனா பேஷண்ட்ல ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாப்பு. கொரோனால யாரையும் சேர்க்காதீங்கன்னாங்க. எங்க வீட்டுல தான் ஊர்பட்ட ஜனம், இந்த சபையில இருக்க பாதி பசங்க எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. During the pandemic, there were a lot of people in my house. இஷ்டத்துக்கு ஈவினிங் ஆன பாஸ்டர் நம்ம இதை இல்லாம 3 வேளை சாப்பிட போய் சரியா வீட்டுல இப்ப இருக்கிறாங்க 3 வேளை சாப்பிடுறது இல்லை. காலையில திடீர்னு மறந்துடுவோம், திடீர்னு நைட்ல மறந்துடுவோம். Right now, சரியா we சார். are having ஆனா the 3 கொரோனால இருக்கும் போது 3 வேளை சாப்பாடு இல்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் அந்த டைம் கொரோனா முடிஞ்சது மட்டும் 20 கிலோக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. we all have put weight. நிறைய குடும்பம் அந்த 3 வேளைக்கு மேல சாப்பிட்டவங்க மட்டும் கர்த்தர் வழி நடத்துறாருல்ல, God has led. அத நினைவு கூர்ந்து பாருங்க. Just think about it. எவ்வளவு பேர் மாண்டு போனாங்க, கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரு. எல்லா இடத்துலயும் வெயில் பாஸ்டர், ஆனா என் வீடு குளுன்னு இருக்கு பாஸ்டர், என் வீட்டுல ஏசி இருக்கு பாஸ்டர். In my house, I have. அப்ப எனக்கு என்ன கிடையாது, உனக்கு வெயில். நீ சொல்ற அப்ப பாஸ்டர் வெயில் தாங்க முடியல, உள்ள உட்கார முடியல, கொதிக்குது, முருகெல்லாம் வெறுக்குறோம் வந்திருக்கு, Even நீ if you கஷ்டப்படுற. ஊரு ஃபுல்லா வெயில் தான், ஆனா எனக்கு வெயில் இல்லை. காரணம் என்ன? என் வீடு பாதுகாப்பா இருக்கு, ஏசி இருக்கு, அதனால எனக்கு வெயில் கிடையாது. அப்ப யாருக்கு வனாந்தரம்? வெளியே வனாந்தரம் தான். மழை வெளியே ஃபுல்லா அடிக்கும், கொட்டுன்னு அடிக்கும். என் வீட்டுல ஒரு ஓட்டை இல்லை, நான் ஜாலியா இருக்கேன். அப்ப மழை வெளியே இருக்கவங்களுக்கு தான் தவிர உலகம் ஃபுல்லா மழை பெய்யுது, ஆனா எனக்கு இல்ல. எங்கேயும் பெட்ரோல் கிடைக்கல, எங்கேயும் கேஸ் கிடைக்கல, உன் வீட்டுல மட்டும் கேஸ் இருக்கு. தேவன் வழி நடத்துறது எப்படின்னா, அநேக நேரம் எங்கேயும் இல்லைன்னா கூட கர்த்தர் உனக்கு செய்வார். Even there is no chance. அதான் சொல்லுகிறாரு, நான் நடந்து வந்த பாதையை கொஞ்சம் பாருப்பா. இந்த 40 ஆண்டு உன்னை சோதிக்க முடியும், உன்னை சோதிச்சேன், ஆனா அதுல எந்த மாற்றம் இல்ல. Just look back the way which God. ஆனா நான் நடத்தி வந்த பாதையை பாரு. Just look back the way. நிறைய பேர் நம்மளே நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டு நம்மளே ஏதோ பண்றப்ப ஆக்டிங் கொடுக்குறோம். இன்னைக்கு இந்த மாசம் என்ன பண்ணுங்க, நான் பொருத்தனை பண்ணி ஆண்டவரே என் பாரத்தை நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க giving all my sufferings to you, Lord. இயேசுவே, Lord, என் பாரத்தை I'm நம்ம giving. இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசினா என்ன? Who is a believer? சொல்லுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் விசுவாசின்னு சொல்லுவீங்க. விசுவாசியோட குணாதிசயங்கள் என்ன? எதை விசுவாசிக்கிறதுனால உன்னை விசுவாசின்னு சொல்றாங்க? Who do you believe when they call you believer? கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்வா, You believe that God. நடக்காத காரியம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறதுனால, எனக்காக அவர் மரிச்சார்னு விசுவாசிக்கிறதுனால And you believe விசுவாசின்றீங்க. that God is there for you. விசுவாசின்னு என்ன தெரியுங்களா? You know what is belief? நான் என்னைக்கோ இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். நான் தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பிள்ளைன்னு வச்சுங்களேன், இல்லை ஏதோ பக்கத்துல எப்பயோ நான் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். Someday I have paid her fees. ஆனா இந்த பிள்ளை என்னை பார்க்கும் போதெல்லாம் பிரைஸ்ல அடையா பிரைஸ்ல And அடையா, whenever she sees me after that, she would. அவங்க வீட்டுல ஏதாவது செஞ்சாலும் உடனே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. And she would thank me. நான் ஃபீஸ் கட்டினது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல தான். I இப்ப would இந்த have பிள்ளைக்கு just. திருமணமான பிறகு என்ன பண்ணி கொண்டிருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுக்குதான். என் மனசுல நான் என்ன சொல்லுவேன், And I'm receiving the blessing even என்னைக்கோ after செஞ்சேன்பா. years. எவ்வளவு விசுவாசமா அந்த பிள்ளை பாரு, எவ்வளவு விசுவாசமா அந்த விசுவாசத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கு, திருப்பி எனக்கு செய்து கொண்டே இருக்கு. அந்த விசுவாசத்தின் வல்லமையை நம்ம என்ன பண்றோம், இப்ப யாராவது உதவி செய்யறாங்க, அதை மறந்துட்டோம்னா விசுவாசமே இல்லை பாரு. இன்னைக்கு எவ்வளவு செஞ்சேன், நன்றி இருக்குதா பத்தியா, மூஞ்ச பத்தியா, அது ஒண்ணு கூட யூஸ் பண்ண மாட்டேன். நன்றியே இல்லை, விசுவாசமே இல்லை. விசுவாசம் என்பது என்ன? செய்ததை நினைத்து கொண்டே இருக்கனா. அப்போ கர்த்தர் செய்த ஏற்கனவே செய்த நன்மைகளை நீ நினைத்து கொண்டே இருக்கிறனா, இந்த பாரத்திலையும் இந்த கஷ்டத்திலையும் இந்த வேதனையிலையும் பவுல் சொல்றாரு, அவனுக்கு 1000 பிரச்சனை, He has thousands of problems. ஆனாலும் கர்த்தர் என்னை வழி நடத்துறார். இந்த என்னை பெருமை கொள்ளாதபடிதான் கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்திருப்பாரு போலுக்கு. எனக்கு அன்னைக்கு அற்புதம் செய்யறாரு, நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது. அப்ப கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். So God will. ஏற்கனவே நடந்த காரியத்தை நீ நினைவு கூறுகிற உள்ளதான் விசுவாசி. நடக்காத காரியத்தை நடக்கும் நினைச்சு கொண்டிருக்க பத்தியா, அந்த விசுவாசத்தை காட்டிலும் நடந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஆண்டவரே, நிறைய பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனது காரணம் பாருங்களேன், நான் ஜெபிச்ச நடக்கல. எங்க சொந்தக்காரர் கேட்கறாங்க, நீ போனி என்ன நடந்ததுன்னு. இத வார்த்தை என்கிட்ட விசுவாசி சொல்லும். அப்படியே பாஸ்டர், எங்க அக்கா கேட்கறா, நீ போனிய உன் புள்ள மாறவே இல்லையே, உன் புள்ள மாறவே இல்லைன்னு கேட்குது. Others would question us. நான் கேட்டேன், அம்மா அவங்க கேட்கறாங்களா நீ கேட்கறியா? அவங்க கேட்டாலும் நீ எனக்கு அங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும். எனக்கு பதில் தெரியலையே பாஸ்டர். அப்படியாம்மா, உட்காருமா. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன்? So how many years she is coming to the church? 2 வருஷமா வரேன் பாஸ்டர். She told that she was coming to the church for 2 years. என் பொண்ணு பிரச்சனை 3 பேர் 2 பேருக்கு தான் வந்தேன், ஆனா ஒன்னும் நடக்கல பாஸ்டர். இருமா, நீ உள்ள வந்தியே, முதல் எப்படி உள்ள வந்த? அதுவா, எனக்கு 1 லட்ச ரூபா கடன் இருந்தது, அந்த பிரச்சனைக்காக வந்தேன், செத்துலான்னு முடிவு பண்ணேன். அப்பதான் பக்கத்துல இருக்கும் கூப்பிட்டு வர வச்சாங்க. அப்போ உன் பிரச்சனைக்கு எதுக்கு வந்த?
கடன் பிரச்சனை தீர்ந்துச்சா? அற்புதம், நம்ம மிராக்கள் நடந்தது பாஸ்டர். அடுத்தது நடந்தது, அடுத்த 2 வாரம், அடுத்த மாசம், அப்படியே ஒரு 10-15 அதிசயம் சொல்ல பெருசு பெருசா சொல்லுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உன் பிள்ளை பிரச்சனையே வச்சிருக்கு, பிள்ளை பிரச்சனையே வந்திருக்கு. நான் சொன்னேன், இது செஞ்சுதை என்னைக்காவது நீ உன் சொந்தக்கார்ட்ட சொன்னியா? கர்த்தரே எனக்கு செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, உன் பிள்ளை எப்படி கைவிட்டாருன்னு நீ கேட்டியம்மா? அவங்க கேட்கிற வாயில என் கடனை அடைச்சாரு வாய் திறந்து சொன்னியா? அப்படியே முழிக்கிறாங்க. இப்போ உனக்கு என்னன்னா, கர்த்தரை நீ தூசிக்க ஆரம்பிச்சிட்ட. யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை கேட்கிறேன்னா உனக்குள்ள நினைவு இருக்கணும், என்னை கர்த்தர் அன்னைக்கு என்னை வெட்கப்படாதபடி வைத்தார், நீ அவமானப்பட்டது வெட்கப்பட்டது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப கர்த்தர் எப்படி வச்சிருக்கிற? அந்த நாள்ல இந்த பிள்ளை பேசுனதை நீ நினைச்சிருந்தா வாழ்க்கை துக்கமாயிடும். அன்னைக்கு நான் அசிமா பேசிட்டேன், ஆனா அந்த பிள்ளை எதிர்க்க என்ன கௌரவமா நிக்க வைக்கிறார் பத்திங்களா? இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். கர்த்தர் சொல்லுங்க, நினைச்சு பாரு, Just think about it. நினைச்சு பாருங்க, Just think about it. எடுத்து படிங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்களா? Deuteronomy chapter 8 உன் verse தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் உனக்கு கொடுத்து. அவர் பலன் கொடுக்கிறவர். அந்த காலத்துல உனக்கு பலனற்றும் மத்தியில தேவன் பலன் கொடுத்திருப்பார். God would have strengthened you. சில நேரம் குடும்பம் நடத்த முடியுமா, வாழ முடியுமா நினைக்கும் போது உன்னை வாழ வச்சிருப்பார். Sometimes your life would be இனி பழைக்க முடியுமா, பழைக்க வச்சிருப்பார். God would have made you that way. அத நினைச்சுப்பார். நிறைய நேரம் என் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருது, ஒரு சூழ்நிலை வருதுன்னா, whenever I'm suffering through இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன். I won't see the problem which நான் உடனே உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு I will just sit. இதே மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? I would think about have I இல்ல இதோட பெரிய பிரச்சனை வந்திருக்கா? have I faced a similar kind of problem? அப்போ கர்த்தர் இப்படி எனக்கு அற்புதம் செஞ்சார். How did God made a miracle? அத நினைச்சு கர்த்தர்ட்ட இப்ப நன்றி சொல்ல, ஆண்டவரே அன்னைக்கு இந்த அற்புதம் செஞ்சீரே. And I would ask God, அதே மாதிரி அற்புதத்தை இன்னொரு வாட்டி செய்யுங்க ஆண்டவரே, என் கண்கள் காணட்டும், என் காதுகள் கேட்கட்டும். ஜெபம் பண்ணி கொஞ்ச நாள் அந்த சூழ்நிலை சாதகமோ நமக்கு சாதகம் இல்லாதபடியே இருக்கும். the situations would ஜெபத்துக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். the situation ஆனா நாட்கள் கடக்க நான் மீண்டும் சொல்றேனே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே மாசம் தான் உனக்கு. 21 நாள் பிசாசு உன்னை டார்கெட் பண்ணுவான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். உனக்கு ஒரு மாந்திரிக பண்றாங்க, இல்ல ஒரு கெட்ட நேரம் வருது, உன்னை சூழ்ந்து ஒரு அசுத்த ஆவிகளோ இல்ல கெட்ட சூழ்நிலைகளோ உன்னை டார்கெட் பண்ணுதுன்னா, someone is doing அதோட தாக்கம் 21 நாள் தான் இருக்கும். it would only be for 21 இந்த 21 நாள்ல உன்னை எந்த சைடு நாலா பக்கமும் சுத்தி அடிக்கும். கடன் பிரச்சனை, பிள்ளைங்க மத்தியில வருமானம் இருக்காது, வியாதி பிரச்சனை, மனக்குழப்பம், ஊழியத்துல இருக்காது, ஜெபத்துல இருக்காது, அப்படியே ஃபுல்லா நெருக்கிட்டு இருக்கும் உன்னை. and every problem would be இது எத்தனை நாள்? 21 days. அதுல first 7 days ரொம்ப உக்கிரமா இருக்கும். it will be so terrible. Second 7 days அந்த உக்கிரம் கொஞ்சம் கம்மியாகும். and the next 7 days would be மூணாவது 7 days அது அப்படியே படிய ஆரம்பிக்கும். and the next 7 days இந்த 21 நாள்ல தேவனை நீ சரியா தேடலனா, if you didn't look for God in அந்த 21 நாள் நீ உன்னுடைய சுயபலத்துல நீ ஏதாவது ஒரு கிரியை செய்யறனா, if you're starting to do இந்த 21 நாள் உன்னுடைய பலத்தை நீ சாருகிறனா, or you're relying on yourself, after 21 days அப்புறமேட்டு உன் வீட்ல பிரச்சனை ஆரம்பிக்கும். after 21 days your problem will அந்த 21 நாள் நடந்த பிரச்சனை இன்னும் பூதகாரமா போய் அந்த பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை, கடைசில வாழ்வதற்கு வழி யாரும் உதவியற்ற சூழ்நிலை வந்து நிப்ப. and it will become very பிரச்சனை வெறும் எத்தனை நாள்? அவன் அதிகமா பிரச்சனை வந்து 7 days தான். 21 நாள் நீ பொறுத்துட்டு வந்தீனா, most probably அந்த 21 நாள் நான் ரகசியம் சொல்றேனே, ஏசப்பா அன்னைக்கு அற்புதம் செஞ்சீரே. Lord, you have ஒருவேளை உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காம நீ புது விசுவாசியா கூட இருக்கலாம், இல்ல வருகிற பிரச்சனை உனக்கு பெருசா இருக்கலாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட இருக்கலாம். this would be பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தேவன் மனுஷர்கள் மத்தியில் எப்படி செய்தார், யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி செஞ்சார், யோபு வாழ்க்கையில எப்படி செஞ்சார், யோனா வாழ்க்கையில் எப்படி செஞ்சார், தாவீது வாழ்க்கையில் எப்படி செஞ்சார், ஆபிரகாம் வாழ்க்கையில் எப்படி செஞ்சார், how God did miracles in இத நினைச்சு பார்க்க அதற்கு தேவனிடத்துல ஆண்டவரே அவர்களை போல என் வாழ்க்கையில செய்யுங்க, அங்க செய்தது போல அந்த விசுவாசித்து கேட்டதை படிச்சதை விசுவாசிச்சு ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடத்துங்கன்னு சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபங்கள் கேட்கப்படும், உன் சிறையிருப்பு மாறும்.
அப்படியே கண்களை மூடி, கண்ணை மூடி. ஏசப்பா, Close your eyes and என் வாழ்க்கையில செய்த Lord, எல்லா நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. Lord, all my suffering should change. என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் You செய்திருக்கீங்க. have done so many good things for me, அவமானப்பட்ட Lord. மத்தியில When என் times தலையை have- உயர்த்தினீரே அப்பா. You lifted up my எங்க head, Lord. வெட்கப்பட்டு போனனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தினீரு. You lifted up my என் head. சொந்தங்களுக்கு முன்பாக என்னை அவமானப்படுத்தாம பாதுகாத்தீரு. You protected me, Lord. அப்பா, ஒன்றுமில்லாத மத்தியில, அநேகர் என்னை ஏமாற்றின மத்தியில, When I என்னை had ஒதுக்கின nothing, மத்தியில when people நீர் எனக்கு humiliated me, ஆறுதலா எனக்கு உதவி செய்தீரு. You were the அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்னைக்கு அப்படி செய்தது போல இன்றும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. Lord, do another miracle. இந்த மாதிரி நெகட்டிவான டைம்ல தான் In this கர்த்தருடைய time, வார்த்தையை உற்று நோக்கணும். you should look into God's word. யோசுவா 1:13 வாசிங்க. Joshua chapter 1 verse 13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே ம். உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கற்பித்த வார்த்தை, கட்டளை, கற்பனை, கட்டளையும் கொடுத்தார், அதன் மூலமா வருகிற நன்மையை கொடுத்தார். அதை நினைத்துக் கொள்ளுங்க. God told to remember the instructions which God gave. உங்கள் தேவனாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. Just take the promise which டெய்லி God ஒரு gave you. வசனத்தை படிங்க. ரொம்ப இக்கட்டான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல, Times of வழியே இல்லாத நேரத்துல அமர்ந்திருக்கீங்களா? times of trials, அவர் வசனம் உனக்கு உதவி செய்யும். His word will அவர் help. வார்த்தைகள் உனக்கு உதவி செய்யும். His நீ word will ஜெபம் help. பண்ணும் பொழுது, ஜெப அறையில உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது When you sit down உனக்கு and முன்பா pray, இருக்க பிரச்சனையை மாத்த முடியாது, அதை உன்னால அவாய்ட் பண்ண முடியாது. you cannot avoid the problem. சில பேர் that's சொல்றாங்க, going ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர். through. Many people will அந்த say டைம் they என்ன cannot பண்ணுனா, pray. கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு You have அந்த to close your பாரங்கள்லாம் eyes. உனக்கு முன்னாடி அந்த சோகமும் பாரமும் நெருக்கமும் அப்படியே நெஞ்ச நறுக்கும் பொழுது ஜெபிக்க முடியாத போது உன் நினைவை எப்படி மாத்துனா, ஏற்கனவே கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள், And சின்ன சின்ன காரியம், in that time you should அது think about, மத்தவங்களுக்கு பொருட்டா இருக்காது, ஆனா உனக்கு பொருட்டா இருக்கும். and in that time you should think about the ஒரு good deeds பிள்ளை God வந்து did. பாருங்க, மூளை வளர்ச்சி இல்லாம ஒரு பிள்ளைய சபைக்கு கொண்டு வராங்க. A mentally unstable child was brought to the church. முதல் வாரம் வந்துட்டு போறாங்க. நான் அடுத்த வாரம் கேட்கிறேன், அம்மா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? பாஸ்டர், செம்மையான அதிசயம் பாஸ்டர், என் புள்ள நான் கூப்பிட்டேன்னா திரும்பி பார்க்க மாட்டான், அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது. 2 முறை இந்த வாட்டி, எத்தனை முறை கூப்பிட்டுருப்பான்னு தெரியல, 2 முறை நான் கூப்பிட்ட உடனே என்னை திரும்பி பார்த்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்து, என் பிள்ளையா இது? இதை சொன்னா நம்புவாங்களா? ஒரு வாரத்துல 2 முறை தான் அந்த புள்ள திரும்பி பார்த்து இல்ல, சும்மா அப்படி தலை கூப்பிட்ட உடனே கலை திரும்புது வந்து அவங்களுக்கு அதிசயம், நம்மளுக்கு அதிசயம் இல்ல. அவங்க அதை பெருசா பேசுறாங்க. அதே போல அந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நினைவு கூர்ந்து இந்த பாரத்தை மறக்கத்தக்க இதே மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? You think that have I faced முதல் a நம்ம similar வாழ்க்கையில problem like வந்திருக்கா? this? Have you faced a similar இல்ல உங்க problem? அப்பா அம்மா வாழ்க்கையில வந்திருக்கா? Or my parents have gone through இல்ல this? வேதத்துல யாரும் வாழ்க்கையில வந்திருக்கா? Or is அப்ப there any? கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார்? அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே அந்த நாள் செய்தீரே, அதே போல இந்த நாள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களே, எனக்கு வசனம் கொடுத்திருக்கீங்களே, 2 வசனத்தை வச்சு ஒரு ஜெபத்தை பண்றேன்னு வச்சுக்க, உன் சிறை இருப்பு நீ கேளாதவைகளும் என் தேவன் தருகிறவர். விசுவாசிச்சு கேட்கறத காட்டிலும், விசுவாசி கொடுத்த காட்டில தேவனை நீ மகிமைப்படுத்த When you glorify அவர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லு. when you thank நீ and கேளாதவர்களை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறவர். நன்மை செய்தது என்னைக்கும் மறக்காதீங்க. you should never forget the good deeds which God அதுக்கு did. பேரு தான் நன்றியுள்ள இருதயம் சொல்லுவாங்க. That is called thankful heart. எவ்வளவு விசுவாசமா இருக்கான் பாருப்பா. என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சேன், அவன் விசுவாசமா இத்தனை நாள் என்ன பாத்துக்கிறான், Yes, இத்தனை நாள் இருக்கான், உங்க வாயில இருந்து வர அதுதான் கர்த்தர். அதான் And that's what God நீ expects. செய்ய போறதுக்கு விசுவாசிக்கிறத காட்டிலும் செய்ததுக்கு விசுவாசமா இரு. Be faithful for அன்னைக்கு what God செஞ்சதுக்கு has நீ done என்ன for you. கர்த்தருக்காக செஞ்சிருக்கிற? And God ஒரு did a ஆத்மாவை miracle. சபைக்கு கொண்டு வா. ஆண்டவரே, நான் அன்னைக்கு ஆத்மா கொண்டு வந்தேன், Bring a new member to இன்னைக்கு the நான் ஏதாவது ஒரு church. ஆத்மா கொண்டு வரேன், என் வாழ்க்கையில செஞ்சு கொடுங்க. தேவனுக்கு நீ என்ன காணிக்கை கொடுக்கறத காட்டிலும் ஒரு ஆத்மா சபைக்குள்ள கொண்டு வந்துப்பா. More than offering, when you bring people to the church, it will be more சொல்லுவாங்களே, blessing. உன் குடும்பத்துல இருக்க சாபம் உடையறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஒரு ஆத்மா உள்ள வந்துடும், உன் சாப கட்டு உடைஞ்சதுன்னு அர்த்தம். ஓ நிமித்தமாக நீ சுவிசேஷத்தை சொல்லி நீ சாட்சியா நின்று ஆலயத்துக்கு ஒரு ஆத்மா வந்து உள்ள நிக்குதுனாவே, There's a இன்னைக்கு new சர்வீஸ் person வந்து coming to the உட்கார்ந்துனாவே church. உன் குடும்ப சாப கட்டுகள் உடைந்து போனது. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். I hope you understood முதல் it. It will be helpful. உன் பாடுகள், நெருக்கங்கள், சூழ்நிலை மத்தியில Through your கர்த்தரை தேடின அந்த நாள், in your trials, நீ ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்,
the day where you were எப்படி called. வந்தேன்றது அந்த நாள் செய்த அற்புதத்தை நினைச்சு பாருங்க. Just think about the miracle God made. அதற்கு நன்றியுள்ள இருதயமா இருங்க. Be thankful for that. ரெண்டாவது உன்னை வழி நடத்தின விதம், நெருக்க மத்தியில, கஷ்ட மத்தியில, பாடுகள் மத்தியில உன்னை வழி நடத்தின விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And remember how he